ஹாய் நான் RJ Sha ஷாவை செல்லுக்குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மேடம்? ஆக்ஷன் மேடம். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, அதுவும் சொல்வதெல்லாம் உண்மை லாரன்ஸ் சம்மந்தமாக ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சொல்வதெல்லாம் உண்மை லாரன்ஸ் அவருடைய பேக்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றதுக்கும் சொல்வதெல்லாம் உண்மை லாரன்ஸ் அவருடைய லைஃப்பில் நடந்ததுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கோடிகளில் புரளக்கூடிய ஒரு போதை ஆசாமி. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோ முடியும் போது எதுக்கு நம்ம இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்றது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். மிகப்பெரிய ஐ ஓப்பனிங் வீடியோவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நியூ இயரும் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதுனால இந்த வீடியோ எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வீடியோ முடியும் போது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய லாரன்ஸ் அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஐடியில் நீங்கள் எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், இந்த மாதிரியான ஐடி கோர்சஸ்லாம் படித்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம். தமிழ்லேயும் சொல்லித்தராங்க, ராஜலட்சுமி எட்வர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இங்கிலீஷ்லையும் சொல்லித்தராங்க. லைவ் கிளாஸஸும் எடுக்கிறாங்க, ரெக்கார்டட் கிளாஸஸும் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா இஎம்ஐ வசதிகளும் தர்றாங்க. 400க்கும் மேற்பட்ட கம்பெனியோட டைப் இருக்கிறதுனால நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் 100% ஜாப் சப்போர்ட்டும் தர்றாங்க. இதை யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 25 வருடத்துக்கு மேலாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எட்வர்ஸ். இவங்ககிட்ட நீங்கள் ஐடி கோர்சஸ் எல்லாம் படித்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம். அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல் பின் டு டாப்ல வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். உடனடியாக வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க, சரிங்களா? மேடம் ஆக்ஷன் மேடம். மேடம் சில்லு 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 நடப்பான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதெல்லாம் உண்மை லாரன்ஸ் அவர்கள் 2014 ஜி டிவியில் நடந்த ஒரு எபிசோட். அந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ட்ரெண்ட் ஆச்சோ இல்லையோ, கடந்த சில மாதங்களாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, நீங்கள் 2K கிட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அப்புறம் யூடியூப் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, மீம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அவருடைய டைலாக்ஸ், அந்த காமெடி டைலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு டைலாக் கிடையாது, 2 டைலாக் கிடையாது, லாரன்ஸ் அவருடைய பஞ்ச் டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு 10-12க்கு மேலே பயங்கர ட்ரெண்டிங்காகவும் வைலராகவும் போயிட்டு இருக்கு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க, அது மட்டும் இல்லாமல் 2K கிட்ஸ், இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக சொல்வதெல்லாம் உண்மை லாரன்ஸ் அவர்கள் வந்து இருக்கார், சரிங்களா? ஸோ லாரன்ஸ் சம்மந்தமாக என்ன ஃபோன் வந்தது அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2014 9 வருஷம் கழிச்சு ட்ரெண்ட் ஆகிருக்கிறாரு. ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் லாரன்ஸ் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடுதல் வேட்டை அப்படின்றது எல்லா யூடியூப் சேனல், பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க, லாரன்ஸ் எங்கே இருக்காரு. ஸோ லாரன்ஸ் அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மாரியப்பன். அவரை கோயம்பேடு மார்க்கெட்டில் விருமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஆனால் அவர் மேரேஜுக்காக லாரன்ஸ்ன்னு மாற்றிக்கிட்டாரு. ஸோ இப்படி பல விஷயங்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் குடிச்ச குடிக்கு கொரோனாக்கு அப்புறம் அவர் வேலைக்கு வரவே இல்லை. ஸோ அவர் கண்டிப்பாக உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து சொல்லுது. அவர் தவறி போயிருந்தாரு அப்படின்னா எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அவர் தலைமறைவாக ஒரு இடத்துல இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் வந்து சொல்லுது. இன்னொரு குரூப்பு தலைமறைவாக இருந்தாலும் அவரால் வந்து ஓப்பன் அப் பண்ணி எதுவும் பண்ண முடியாது, சுயநலவை இழந்திருப்பாரு, ஏன்னா அவருடைய ஹேபிட் அந்த மாதிரி ட்ரிங்கிங் ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு குரூப் வந்து சொல்லுது, சரிங்களா? இன்பிட்வீனில் இவர் தான் வந்து லாரன்ஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டில் வேலை பார்க்குற இன்னொருத்தவருடைய ஃபோட்டோவை போட்டு அது வைரல் ஆகி அப்புறம் அவர் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. தயவுசெய்து நான் லாரன்ஸ் கிடையாது, என் பேரை தப்பாக யூஸ் பண்ணி நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுறாங்க, இதனால என் ஃபேமிலிக்குள்ள பஞ்சாயத்துலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயமும் இன்னொரு பக்கம் வந்து நடந்தது. இன் பிட்வீனில் எனக்கு ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு போயிருந்தேன், எனக்கு ஃபோன் வந்தது. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய படம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர், அவருடைய அசிஸ்டன்ட் டேரக்டர், நமக்கு தெரிஞ்ச பையன் தான். அவர் ஃபோன் பண்ணி கேட்குறாப்ல, ஏன்னா இந்த யூடியூபோட கான்டாக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய யூடியூபருடைய ஜேர்னிலாம் சொல்லியிருக்கோம் அப்படின்றதுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மீடியாவில் இருக்கிறவங்க யூடியூப் சம்மந்தப்பட்ட கான்டாக்ட் வேணும்னாலே நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க. நிறைய பேருக்கு கான்டாக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்கும்போது அவங்க கேட்டது என்னென்னா, இந்த தீரன் படத்தில் வந்து 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து ட்ராவல் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு பெரிய ஹீரோ படத்துக்கு சீக்வன்ஸில் லாரன்ஸ் அவர்கள் நடிக்க வைக்கலாம். சில்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடி நடந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்வன்ஸ் வர்ற மாதிரி ஒரு போர்ஷனுக்கு லாரன்ஸ் அவர்கள் நடிக்க வைக்கலாம். அவருடைய கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா? ஏன்னா பயங்கர வைரலாக போயிட்டு இருக்காரு. இவரை வந்து தேட்டரில் நடிக்க வச்சா அந்த சீக்வன்ஸ் நல்லா இருக்கும். இந்த படம் மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய ஹீரோட படத்துலையும் அவரை வச்சு ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ தான் இந்த ஹிஸ்ட்ரி வந்து சொன்னேன். ஸோ அவரே வந்து இப்போ இருக்காரா இல்லையான்னு தெரியாமல் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் சரக்கு பார்ட்டின்னு வேற சொல்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதே மாதிரி தான் ப்ராங்க்கில் வந்து ஒருத்தவர் பயங்கர ஹிட் ஆனார். சித்துவோட ப்ராங்க்கில் ஒருத்தவர் வந்து பயங்கர ஹிட் ஆனார். பேர் தெரியுதா? நான் பேரை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு 30 படத்துக்கு மேலே கமிட் ஆச்சு.
ஆனால் அந்த படங்கள்லாம் அவருடைய கேரக்டர் சரக்கு அடிச்சுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒழுங்காக போகாதனால நிறைய படங்கள்ல இருந்து தூக்கி அடிக்கப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விஜய் டிவியினுடைய ஒரு பெரிய காமெடி ஷோக்கு அவரை செலக்ட் பண்ணாங்க. அதுலேயும் வந்து பாதியிலே தூக்கி அனுப்புனாங்க. ஏன்னா இந்த பிரச்சனை தான், இப்படி வந்து ஒழுங்காக ஷூட்டிங் டைமுக்கு வர மாட்டாப்ல, சின்சியராக இல்லை அப்படின்றது காரணத்தினால அவரை வந்து தூக்கி வந்து போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஒருவேளை லாரன்ஸ் கிட்ட வருமா, சரி வேணாம் வேற கேரக்டர் அவரை வச்சு டிசைன் பண்ணிக்கிறோம், அந்த கேரக்டர் அவர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது 9 வருஷம் கழிச்சு வைரலான ஒரு வீடியோ வச்சு ஒருத்தவருக்கு வாய்ப்பு வருது, வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் பண்ணுறதுக்கு அவர் கான்டாக்ட்லேயே இல்லை. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க, பண்ணி மூஞ்சு வாயா அப்படின்ற ஒரே ஒரு டைலாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு அவருடைய வாழ்க்கையை வந்து மாத்துச்சு. கஞ்சா கருப்பு அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா குடிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டைலாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய படங்கள் வாய்ப்பெல்லாம் கொடுத்து அவர் வீடு கட்டுற அளவுக்கு வந்து வளர்ந்து வந்தாப்ல. ஸோ இதில் அண்டர்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கெரியரில் வாய்ப்பு அப்படின்றது என்னைக்கு வரும்னு தெரியாது. ஒரு சிலர் வந்து சரக்குக்கு அடிமையாகிறதன் காரணமாக லாரன்ஸ்க்கு இப்போ இந்த வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு வந்து தட்டி போனது இல்லைங்களா? இதே ஸ்டைலில் ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருக்காரு, இன்னைக்கு நான் சூப்பர் ஸ்டாராக இருக்கேன், ஒருவேளை நான் அந்த குடி அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடாமல் இருந்தேன்னா இதுக்கு மேலே உயரத்துக்கு போயிருப்பேன், இன்னும் ஹெல்த்தியாகவும் இருந்திருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. முத்துக்காலை நீங்கள் செத்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலுடைய காமெடியில் வந்து பார்த்துருப்பீங்க. முத்துக்காலை 51 வயசு வரைக்கும் பயங்கரமாக குடிப்பார். அவரை பற்றி யூடியூப்ல நியூஸ் சேனலில் வந்து அவர் டாஸ்மார்க்லேயே கிடக்கிறாப்ல, அவர் செத்து போயிட்டாப்ல, இந்த மாதிரியெல்லாம் நியூஸ்லாம் வந்தது. அப்போ அவர் என்ன முடிவு எடுத்தார் அப்படின்னா, நமக்கு பட வாய்ப்பே கிடைக்க மாட்டேது, ஏன்னா நம்ம இந்த பிரச்சனைனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், இனிமேல் சரக்கை விட்டுருவோம், நம்மளை பற்றி ஒரு நல்ல இமேஜ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 51 வயசில் முத்துக்காலை முடிவெடுத்து என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, BA ஹிஸ்ட்ரி படிக்கிறார், அந்த டிகிரி வாங்கி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் MA தமிழ் பண்ணுறாரு, டிகிரி வாங்கி முடிக்கிறாரு. இன்னைக்கு 3வது டிகிரி வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 51 வயசுலேருந்து இன்னைக்கு 58 வயசு ஆகுது. 7 வருஷத்தில் 3 டிகிரி வந்து பண்ணிட்டாப்ல. ஆனால் சரக்கு அப்படின்றத தூக்கி எரிஞ்சிட்டாப்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு நியூஸ்லேருந்து யூடியூப்லேருந்து என்ன வருது, விகடன்லேயே வந்து வந்திருக்கும் என்னன்னா, இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல, குடியை விட்டுட்டு படி அப்படின்னு போயிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ நான் எதுலையாவது வந்து PhD பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்காலை அவர்கள் வந்து சொல்கிறார். ராபர்ட் டவுனி ஜூனியர் அப்படின்றவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அயன்மேனில் கலக்கினவர், உலகத்தில் 100 பணக்காரர்களை ஒரு ஆளாக வந்து நிற்கக்கூடியவர் டைம்ஸ் பத்திரிகையில். அவருடைய 6வது வயதில் அவங்க அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, எப்போ டைவர்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவும் பெரிய ஆக்டர் தான், ராபர்ட் டவுனி ஜூனியருடைய அப்பாவும். ஸோ அவர் பையனுக்கு போதைப் பொருளை கற்றுக் கொடுக்குறாரு. 6 வயசில் போதை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ராபர்ட் டவுனி ஜூனியர் அவருடைய வாழ்க்கையில். அப்பாவோட சேர்ந்தே வந்து இதை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அம்மாவும் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்படி போகும்போது படிப்பு அப்படின்றது இல்லை, நம்ம நடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம், அப்புறம் சின்ன வயசுலேருந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸில் நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் வந்து போயிட்டே இருக்கும்போது 1987 அவருடைய லைஃப்பில் லெஸ் தென் 0 அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு போதை ஆசாமியாகவே நடிக்கிறாப்ல. நடிச்சா ரொம்ப யதார்த்தமாக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேற லெவல் வந்து அப்ளாஸ் வந்து கிடைக்குது. எல்லா இடத்துலையும் வந்து புகழ் பெற ஆரம்பிக்கிறாப்ல. புகழ் பெற்றதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வாய்ப்புகள் அப்படின்றது வரல. சாரா ஜெசிகா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து திருமணம் பண்ணுறாரு. திருமணம் பண்ணி 7 வருஷத்தில் டைவர்ஸ். அதுக்கு காரணம் என்னன்னா, இவர் போதை அப்படின்னு இருக்கிறதுனால அந்த பொண்ணு வேற வழியே இல்லாமல் இவர் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுது. சார்லி சாப்ளின் அப்படின்ற ஒரு படம், அது வந்து பயோகிராஃபி, சாப்ளினோட பயோகிராஃபி. அதில் சாப்ளின் கேரக்டரில் வந்து நடிக்கிறாப்ல. நடித்தது மட்டும் இல்லாமல் ஆஸ்கார் வரையும் போகுது, பாஃப்தா விருது வாங்கினாரு. ஆனாலும் அதுக்கப்புறமும் அவரால் வந்து அந்த போதை பொருளை வந்து விடவே முடியல. விடாமல் போயிட்டு இருக்கும் போது 1996 to 2001 இந்த பீரியட் அவருடைய லைஃப்பில் ரொம்ப கொடுமையான ஒரு பீரியட். என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விதவிதமாக போதைப் பொருட்கள் வச்சிருக்காரு அப்படின்றதுக்காக அவரை ஒரு முறை இல்லை பல முறை வந்து ஜெயிலில் வந்து அடைச்சிடறாங்க. ஜெயிலில் அடைக்கும் போது ஜெயிலில் அவருடைய கொலீக் வந்து பார்த்தீங்கன்னா இவரை ரத்தம் சொட்ட அடிக்கிறாங்க. அடித்து முடிச்சதுக்கப்புறம் இனிமேல் போதையை விட்டு வெளியே வரலன்னா நமக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2001 என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜெயிலை விட்டு வெளியே வர்றாரு. ஜெயிலை விட்டு வெளியே வந்தால் பணம் இல்லை, குடும்பம் இல்லை, கெரியர் அவுட்டு. இந்த போதை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. வேற வழியே இல்லாமல் ஒரு பீஸா கடையில் ஒரு நாளைக்கு இவ்வளோ பீஸா சர்வ் பண்ணால் இப்படி காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூலி தொழிலாளி மாதிரி மறுபடியும் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அரௌண்ட் 2001 வெளியே வர்றாப்புல 2003 அவருடைய 38வது வயசு. அந்த டைமில் சூசன் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த சூசன் அவர்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீ இந்த போதையை விட்டுட்டு வந்தால் மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லுது. அப்படி சொல்லும் போது பல முகாம்கள் போகிறாரு, பல சென்டர்ஸ் வந்து போகிறாரு, வேறு பையனே இல்லை.
நீ முடிவிடு, நீ போதையில இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவிடு, அப்பதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க. தியானம் பண்றாரு, யோகா பண்றாரு, தற்காப்பு கலைகள் கத்துக்கிறாரு, ஃபிட்னஸ்ல இறங்குறாரு. 38 வயசுல தன்னுடைய 6 வயதுல இருந்து போதை 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 அப்படின்னு இருந்த ஒரு மனுஷன் 38 வயசுல 32 வருடம் அந்த பழக்கத்தை தூக்கி எறிகிறாரு. போதைக்கு அடிமையாகிறது மட்டும் பழக்கம் கிடையாது, பழக்கத்துக்கு அடிமையாகிறதும் போதை தான். ஸோ போதைன்றதை தூக்கி போட்டுட்டு மெடிடேஷன்லையும் யோகாலையும் ஃபிட்னஸ்லையும் இறங்க ஆரம்பிக்கிறாரு. இறங்க ஆரம்பிச்சு 38 வயசுல சூசனோட சேர்ந்து மறுபடியும் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. அதற்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில 43வது வயதுல அயன்மேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஹிட் அவருடைய வாழ்க்கையில கிடைக்குது. அயன்மேனுக்கு அப்புறம் உலக அளவுல ராபர்ட் டவுனி ஜூனியர் அவர்கள் பிரபலமாறாப்ல. நீங்க தம்முக்கு அடிக்ட் ஆகிருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கீங்க, குடிக்கு அடிக்ட் ஆகிருக்கீங்க. பீர்லேருந்து ஆரம்பிச்சது என் வாழ்க்கை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் போய் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு வழி தெரியாமல் திக்கு திணறி நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா முத்துக்காலையிலேருந்து ஆரம்பிச்சு ராபர்ட் டவுனி ஜூனியர்லேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லேருந்து நிறைய பேருடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். நீங்கள் இந்த நேரம் உங்கள் மனசு முடிவெடுத்தாலும் சரி, உங்களாலும் போதையிலிருந்து மீண்டு ஜெயிக்க முடியும். போதையிலேருந்து மீண்டு கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய அந்த ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி நம்மளும் சினிமா துறையில் ஜெயிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளுடைய கெரியர்னு ஒன்று இருக்கும், ஒரு அக்கௌண்ட்ஸாக இருப்போம், இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு பேங்க்கில் இருப்போம். ஆனால் இந்த குடி அப்படின்றது நம்மளுடைய கெரியரை காலி பண்ணிட்டு இருக்கும். லாரன்ஸ் அவர்கள் மாதிரி வாய்ப்பு நமக்கு என்னைக்கு வரும்னு தெரியாது. குடித்ததன் காரணமாக இன்னைக்கு லாரன்ஸ்க்கு ஒரு 2 பெரிய படங்கள் மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நமது கெரியர்லையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த குடியினாலையும் போதையினாலையும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிலிருந்து மீண்டு வெல்வதற்கு இந்த வீடியோ மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்து யாராவது ஒருத்தவங்க தம்மு தூக்கி போட்டாங்கன்னா, தண்ணியை தூக்கி போட்டாங்கன்னா, தான் யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு போதை வஸ்தை தூக்கி எரிஞ்சாங்கன்னா அதுதான் எனக்கு மிகப்பெரிய வெற்றி. ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும்போது லாரன்ஸ் வச்சுலாம் வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா லாரன்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவர் மூலியமா இந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் பண்ணேன். விவேகானந்தர் அவர்கள் சொல்வார், வாழ்க்கையில எக்காரணத்தை கொண்டும் சோர்ந்து விடாதே, உன் வாழ்க்கை நீ எதிர்பாராத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை உனக்கு எடுத்து கொண்டு வந்து தரும். நிச்சயமா இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, இது எவ்வளவு முக்கியமான வீடியோ அப்படின்றதையும் கீழே கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் so much. உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வா.